I said, okay. Just a minute. భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విజయనగరాన్ని All right. Good evening. Good evening, sir. இன்னைக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு ஜாயின் பண்றதுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Good evening, sir. I don't know ஏன் லேட்டா வர்றாங்கன்னு, but let them join. All right. இந்த ஆடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, எனக்கு கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணி சொல்லணும். Let's get started. That's okay. அதுல வந்து நீங்க லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும். லிசனிங் அண்ட் ரீடிங் ரெண்டுமே பண்ணணும். ஒரே சமயத்துல பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும். பார்த்துக்கலாம். ஸோ ரீடிங் அண்ட் லிசனிங் இந்த இன்புட் ஸ்கில்லை வச்சு தான் உங்களுடைய நாலேஜை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். Look at that. You have said you do not believe in God. You have a philosophy of life that helps you. It is clear that we are just an advanced breed of primates on a minor planet orbiting around a very average star in the outer suburb of one among 100 billion galaxies. We are all different. However bad life may seem, there is always something you can do and succeed at. While there is life, there is hope. சுமதி மேம், இப்போ வந்து திருப்பி ரன் பண்றேன்.
ஆடியோ மட்டும் கட் பண்ணிட்டு ரன் பண்றேன். Okay, sir. நீங்க அதை படிக்க முடியுதான்னு பார்க்கலாம். நேற்று இது பண்ணதுதான் ஒரு சின்ன let me just cut off the audio 1 second. Read it. You have said you do not believe in God. Sir, that helps you. See அந்த Overpass அதெல்லாம் படிக்கணும் நீங்க. in God. Do you have a philosophy? Sir, ரொம்ப ஃபாஸ்டா போகும் சார் படிக்க இது முடியல. என்னன்னா இதனாலதான் நம்ம இங்கிலீஷ் வந்து படிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வகையில அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ரைட்? இப்ப பாருங்க, மேக் இட் ரொம்ப ஷார்ப்பா வெயிட் பண்ணுங்க, பாத்துக்கலாம். You have said you do not believe in God. Do you have a philosophy of life that helps you? It's clear that's why our advanced breed of primates. Oh, sorry. A very average star in the outer suburb of 100 billion galaxies. We are all different. However, life, there is always something you can do and succeed it. While there is life, there is hope. வெரி குட். இப்ப அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு பாருங்க. இப்ப ஒரு வாட்டி நான் ஆடியோவோட போடுறேன், பாருங்க. Mr. Hawking, you have said you do not believe in God. You have a philosophy of life that helps you. It is clear that we are just in a breed of primates on a minor planet orbiting around a very average star in the outer suburb of one among billion galaxies. We are all different. However bad life may be, there is always something you can do and succeed at. While there is life, there is hope. ஓகே, இப்ப ஒரு வாட்டி படிச்சு பாத்தீங்க, 2 வாட்டி கேட்டு பாத்தீங்க. இப்ப அவங்க அந்த கோர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. நீங்க அந்த கோர் வந்து எப்படி எனக்கு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு, என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன சொல்ல வந்தாரு? சார் நீங்க சொல்லியிருந்தீங்க கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்ல அப்படின்னுட்டு, அந்த கொஞ்சம் இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க சார், எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஆல்ரைட். அந்த கோர் சொல்ல போதும் எக்ஸாக்டா எல்லா வார்த்தையும் தமிழ் படுத்தணும் இல்லை, ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபாஸ்டா போகுங்க சார், அந்த சென்டென்ஸை பார்க்கறதுக்காண்டியுமே எனக்கு என்னன்னு புரியல. அந்த ஃபாஸ்ட்ல திருப்பி ரன் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது. ஸ்லோ டவுன் பண்ணா அந்த எக்ஸசைஸோட பர்பஸ் எல்லாம் போயிடும். ஓகே Mr. சார். Hawking, you have said you do not believe in God. You have a philosophy of life that helps you. It is clear that we are just an advanced breed of primates on a minor planet orbiting around a very average star in the outer suburb of one among 100 billion galaxies. We are all different. However bad life may seem, there is always something you can do and succeed at. While there is life, there is hope. ஒண்ணு இல்ல, அவர் சொல்ல வந்தது, அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டாங்க அந்த பாட்டு நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கீங்க. அவர் என்ன கேள்வி கேட்டார் ரிப்போர்ட்டர்? நீங்க கடவுள்கிட்ட நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க சார். நீங்க சொல்லியிருந்தீங்க கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லன்னுட்டு. உங்க வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் தி philosophy of life? சோ வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, கடைசியா வாழ்க்கையோட தத்துவமா என்ன சொல்றாரு அவரு? There is life, there is hope. நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, வந்து இப்பெல்லாம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் வாழ்க்கை இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி we are all different. We are all different. There is hope, there is life. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்குமே புரியும். Said you do not believe in God. You have a philosophy of life that helps you. அவ்வளவுதான். நீங்க சொல்லிருக்கீங்க சாமி இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது தத்துவம் இருக்கா? அந்த தத்துவம் உங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணுது? எந்த தத்துவத்தினால நீங்க வந்து இன்னும் அந்த இதோட இருக்கீங்க அப்படிங்கிறது?
It is clear that we are just an advanced breed of primates on a minor planet orbiting around a very average star in the outer suburb of one among 100 billion galaxies. இதுதான் வந்து இந்த வந்து ஒரு 100 பில்லியன் கேலக்சிஸ்ல ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ்டு பிரீடா இருக்கும். ஆனா ஒரு பெரிய எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இவ்வளவு இந்த 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 காண்டம் வந்து ரொம்ப பெருசு. அதுல நம்ம ஒரு சின்ன ஆளுதான் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா இதை கேப்சர் பண்றதுதான் முக்கியம். Galaxies. We are all different. We are all different. அந்த philosophy தான் அவர் வர்றாரு. We are all different. However bad life may be. However bad life may seem. இந்த விஷயம் தான் நீங்க பார்க்கணும். However bad life may seem. இதுக்கு என்ன அர்த்தங்க? However bad life may seem. இந்த கேப்சர் பண்ண முடிஞ்சுதான் பாருங்க. However bad life may seem. However bad life may seem. எழுதுங்க அதை எழுதுங்க. நீங்க சொல்றேன் நீங்க எழுதுங்க. However bad life may seem. எங்க வேணாலும் இது துரத்திட்டு வரும். துரத்திட்டு வரும். நம்ம கரெக்டா கனெக்ட் பண்ணுவோம். However bad life. யாராவது தமிழ்ல சொல்ல பாருங்க. However bad life may seem. என்னவா இருக்கலாம் தமிழ்ல? சார் அந்த லாஸ்ட் 2 words சொல்லுங்க சார். மேட். However bad life may seem. However bad life may seem. சீம்னா காணப்படுதுன்னு தெரியும். ஹவர்னா இருந்த போதுன்னு தெரியும். மேனா இருக்கலாம்னு தெரியும். இத ஒரு சின்ன வார்த்தையை அதை கோக்க முடியுமா? நீங்க அவங்க கேலக்சி சொல்ற ஆவரேஜ் ஸ்டார் அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இவ்வளவு பெரிய இதுல வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அண்டத்துல நம்ம ஒரு சின்ன துளி தான். இருந்தாலும் நம்ம எல்லாருமே வித்தியாசப்பட்டவர்கள். ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்ட். we are all different. புரியுதுங்களா? we are all different. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாபெரும் திறமை இருக்குது. ஒரு திறமை இன்னொரு திறமைக்கு ஈக்குவல் கிடையாது. எல்லாருக்கும் உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னொருத்தவங்களை விட அவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்க. however bad life may seem. என்னதான் இந்த வாழ்க்கை ரொம்ப மோசமா நமக்கு தெரிஞ்சாலும், ரொம்ப கஷ்டம்னு நம்ம உணர்ந்தாலும், இந்த வாழ்க்கை என்னதான் கஷ்டம்னு உணர்ந்தாலும், இந்த வாழ்க்கை என்னதான் கஷ்டம்னால காணப்பட்டாலும், இந்த வாழ்க்கை என்னதான் மோசம் அப்படின்னு தெரிஞ்சாலும், there is always something you can do. There is always something you can do. Wow. There is always something you can do. அவரோட பிலாசபியா தான். அவரால் நடக்க முடியாது, உட்கார கூட முடியாது. பாத்துருக்கீங்களா ஸ்டீபன் ஹாக்கிங்? பாத்துருக்கீங்களா எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வந்தார் அவரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா ரொம்ப தெளிவா சொல்ல. என்ன பிலாசபில எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா இன்னொரு விஷயத்துல நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வாழ்க்கை தான். எவ்வளவுதான் நம்ம மோசம்னு சொன்னாலும், எவ்வளவுதான் சோகமா இருந்தாலும் லைஃப்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஆளும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணு சூப்பரா பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணு இந்த வாழ்க்கையில சூப்பரா பண்ணிடலாம். there is something you can do. அது மட்டும் இல்ல, சூப்பரா பண்றது மட்டும் இல்ல, அது பண்ணி முடிச்சு பயங்கரமான சக்சஸ் கிரியேட் பண்ணிடலாம். சோ அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. எப்பெல்லாம் வாழ்க்கை இருக்குதோ, எப்பெல்லாம் வாழ்க்கை இருக்குதோ, அப்பெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னாக்கா நம்மளால ஏதோ ஒழுத்த வந்து டிஃப்ரெண்டா பண்ண முடியும். அதே மாதிரி ஒழுத்த சூப்பரா உலகத்துல யாரையும் பண்ணாத ஒரு விஷயத்த ஒவ்வொரு தனி மனிதனும் பண்ண முடியும். பண்ண மட்டும் இல்ல, பெரிய அளவுல சக்சஸ் ஆக முடியும். சோ இவரே சொல்றாருங்கிறப்ப அப்புறம் பாருங்களேன், எவ்வளவு லைஃப்ல கஷ்டப்பட்டவரு. அவரால் உட்காந்து சாப்பிட முடியாது, நிக்க முடியாது. இவரை பார்த்திருக்கீங்களா கார்த்திக் எங்கேயாவது நியூஸ்ல? ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் உயிரோட நம்ம பார்த்திருக்கோம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். சோ இந்த மாதிரிதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப பாருங்க, கடைசியா பாருங்களேன், உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அவர் ஒரு சயின்டிஸ்டா 100 பில்லியன் கேலக்சிங்கிறாரு, ஆவரேஜ் ஸ்டார் சுத்தி வருவாங்கிறாரு. அவர் சொல்ல வந்தது என்ன? இந்த மாபெரும் மட்டத்துல நம்ம ஒரு சின்ன தூசி கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளால ஒரு விஷயத்த பண்றதுல உலகத்துல யாராலையும் அது மாதிரி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட திறமை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கு. அதை ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு. அந்த பிலாசபி தான் எனக்கு. அதனாலதான் இதுவரையிலும் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. Look at this. Said you do not believe in God. You have a philosophy of life that helps. It is clear that we are just an advanced breed of primates on a minor planet
orbiting around a very average star in the outer suburb of 1 among 100 billion galaxies. We are all different. However bad life may seem, there is always something you can do and succeed at. While there is life, there is hope. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நான் போடுறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்பீடு இப்ப பாருங்க, கார்த்திக் 4 வாட்டி பாத்துட்டீங்க. இப்ப ஓரளவு பயங்கரமான ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா அதுல, இந்த ஷார்ட்ஸை பொறுத்த வரையிலும். இந்த பேர்ல போய் இது வழியா போய் நீங்க பண்ணணும். இப்ப நீங்க வந்து எவ்வளவு தூரம், இப்ப ஒண்ணும் கிடையாது. ஐ எம் கோயிங் டு டு ஒன் மோர் ஹியர் ரைட் நவ. லெட் மீ டு ஒன் மோர் ஹியர். இது மாதிரி கஷ்டம் இல்லாம கொஞ்சம் ஈஸியா கொடுக்குறேன். ஈஸியா உங்களால வந்து அதை இது பண்ணிக்க முடியும். யூ கேன் டூ இட். All right, I'm starting now. Yes, sir. World ain't all sunshine. All right, here you go. எனக்கு வந்து கரெக்டா கேப்சர் பண்ணணும். கஷ்டமா இருந்த பத்தி கவலை இல்லை. நீங்க கரெக்டா இமர்ஸ் ஆகணும் இதுல. All right, here you go. The world ain't all sunshine and rainbows. நான் எத்தனை வாட்டினாலும் போடுறேன், அதை பத்தி இல்லை. நீங்க எனக்கு கரெக்டா சொல்லணும். The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is gonna hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you gotta be willing to take the hits and not pointing fingers saying you ain't where you want to be because of him or her or anybody. Cowards do that, and that ain't you. You're better than that. One more time. All sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is gonna hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you gotta be willing to take the hits and not pointing fingers saying you ain't where you want to be because of him or her or anybody. Cowards do that, and that ain't you. You're better than that. The world. Wow. 2 வாட்டி இது பண்ணியாச்சு. என்ன ஒரு ரஃபா ஒரு ஐடியா சொல்லுங்க என்னன்னு. இது ரொம்ப ஃபேமஸ் மூவி ராக்கி. ராக்கி படத்துல உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீன் இது. இது சூப்பரானது. உலகளவுல பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு வசனம். இது சாதாரண விஷயம் இல்லது. என்ன சொல்ல வர்றாரு? சில்வஸ்டர் ஸ்டாலோன் பேரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஹாலிவுட்ல. ஏதாவது ஐடியா இருக்கா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு? லைஃப்ல அவரு வின் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு சார். என்ன சொல்றாரு? வின் பண்றதுக்கு என்ன சொல்றாரு? நீ வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணா எந்த சூழ்நிலை சொல்றாரு? அருமையா அந்த பேட் பேடான சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஒரு பேடான ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இத நீங்க எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டே எழுதி படிச்சு எனக்கு அனுப்ப போறீங்க. இந்த பாருங்க, ஏஐஎன் அப்பாஸ்ட்ரோஃபி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆரிண்ட், ஈஸ்டின்ட், ஆரிண்ட், ஆமிண்ட், ஆம் நாட், அததான் இப்படி போடுவாங்க. இது ஒண்ணும் இல்ல. ஒரு வாட்டி நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னாக்கா எத்தனையோ வாட்டி வர்றப்ப ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம். சோ சொல்லுங்க கார்த்திக், சொல்லுங்க. அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்றாரு. வின் பண்றதுக்கு எது முக்கியம் சொல்றாரு? வின் பண்றதுக்கு எது முக்கியம்னு சொல்றாரு? ஃபார்வர்ட் போறோம்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு என்னன்னா நம்ம அந்த புரிஞ்சுக்கிறதுல எல்லாமே இருக்கு. அவரு நீ அந்த காலால வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்ன்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் டோன்ட் வரி கார்த்திக், உங்களுக்கு ஹெல்ப் வாங்குவோம். உங்களுக்கு ஹெல்ப் கொஞ்சம் வாங்குவோம். சுமதி கிட்ட ஹெல்ப் வாங்கலாம். சுமதி ஹெல்ப் பண்ணு. புரியல சார். ஒண்ணுமே புரியல. ரைட், இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் லிசன் டு திஸ். The world ain't all sunshine and rainbows. The world is not. அந்த ஐண்ட் இருக்கு இல்லையா,
ஐன்ட்னு சொல்லுவாங்க. இஸ் நாட், ஆர் நாட், ஆம் நாட். எழுதிக்கிங்க. AIN apostrophe T போட்டுங்க. குயிக்கா எழுதுங்க. இந்த AIN apostrophe T வந்து அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 வார்த்தையை அப்படியே சுருக்கிடுவாங்க. ஐன்ட்பாங்க. இஸ் நாட், ஆர் நாட், ஆம் நாட். மூணுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இந்த வேர்ல்டு வந்து இஸ் நாட். The world is not all sunshine and rainbows. எழுதுங்க. The world is not all sunshine and rainbow. இந்த ஐண்ட் வந்து is not. இப்போ எனக்கு சொல்லுங்க என்ன அர்த்தங்க? The world is not all sunshine and rainbows. இதுக்கு என்ன மீனிங்? அப்படி ட்ரை பண்ணுங்க. புவனேஸ்வரி ட்ரை பண்ணுங்க. நேத்து கிளாஸ்க்கு வர விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் புவனேஸ்வரி. ஆமா சார், ஃபங்க்ஷன் போயிட்டேன் சார். முக்கியமான வெளிச்சமும் இப்ப கார்த்திக் இந்த உலகம் full- உலகம் வானவில்லை அந்த சன்ஷைனால ஆனது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வடக்கு தமிழ்ல சொல்லுங்க என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? இந்த உலகம் ஃபுல்லா வெளிச்சமும் இருக்காது, இந்த எல்லா இடங்களும் வெளிச்சம். The world is not all sunshine. எப்பயுமே வாழ்க்கை வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் கிடையாது. எப்பயுமே சன்ஷைன் வெளிச்சமாவோ வானவர் மீது கலர்ஃபுல்லாவோ இருக்காது. எப்பயுமே இருக்காது. எப்பயாவது வேணா இருக்கலாம். எப்பயாவது வாழ்க்கை வந்து சுகந்தமா நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வெளிச்சம் இருக்குன்னு இருக்குல்ல, டார்க்னஸ் வரும். எப்பயுமே வானவர் மாரி கலர்ஃபுல்லா வாழ்க்கை இருக்கும்ல, கலர் இல்லாமலே இருக்கும். இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. வெளிச்சம் The world is not always it's we are not going to be happy. எப்பயுமே சந்தோஷம் இருக்காது. எப்பயாவது தான் சந்தோஷம் இருக்கும். Now It's a very mean and nasty place, and it's a very mean and nasty place. எழுதுங்க. It's a very mean and நீங்க எழுதுங்க சொல்றேன். இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க. நீங்க ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதான். It's a very mean and nasty place. மீனுக்கு 3 மீனிங் இருக்கு சொல்லமா? இட்ஸ் a very mean. மீன்னா ரொம்ப அல்பமான ஒரு இது. மீன்னா ரொம்ப அல்பம் மீன். இன்னொரு மீனுக்கு என்னங்க? சராசரி. மொத்தம் 3 மீனிங் இருக்கு மீனுக்கு. இன்னொரு மீன் அர்த்தம். எழுதுங்க பாப்போம். ஆல்ரைட். 3 மீனிங் இருக்கு மீனுக்கு. ஒரு மீன் வந்து அர்த்தம். என்ன வாட் யூ மீன்? என்ன நீ அர்த்தப்படுத்துற? இன்னொரு மீன் வந்து லோ, அல்பம். இன்னொரு மீன் வந்து சராசரி. ஆல்ரைட். இப்ப the world is a mean and a nasty place. புவனேஸ்வரி, the world is a mean and nasty placeங்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? ஈஸி. சுமதி ஈஸி. the world is a mean and nasty place. நாஸ்டினா ஓகே. யாருமே குயிக்கா முன்னுக்கு வர மாட்டீங்க. முன்னுக்கு வந்து சொல்ல மாட்டேங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ரொம்ப அல்பமானது, மோசமான ஒரு உலகம். I don't care how tough you are. இப்ப சொல்லுங்க I don't care. யார் அவர் பையன்கிட்ட சொல்றாரு. அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட சொல்ற டயலாக் தான் இது. I don't care. எனக்கு கவலை இல்ல. How tough you are. ஆனா அது எப்படி இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I don't care how tough you are. நீ எவ்வளவு டஃபா இருக்கேங்கிற. இப்ப பாருங்க. I don't care how tough you are, it will beat you to you. இந்த உலகம் நீ எவ்வளவுதான் டஃபா இருந்தாலும், இந்த உலகம் நீ எவ்வளவுதான் டஃபா இருக்க, நீ பயங்கர சூப்பரான ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தாலும், இந்த உலகம் உன்னை அடிச்சு போட்டுரும். உன்னை முட்டிக்கால் போட வைக்கும். It will beat you to your knees. எழுதிக்கீங்க. It will beat you to your knees. கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் நீங்க எழுதணும். வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸான டயலாக் இருந்தது. ராக்கி அப்படின்னு சொல்லி பாக்ஸர் ஒரு இது. It will beat you to your knees. நீ எவ்வளவுதான் கடினமான ஆளா இருந்தாலும், எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும், எவ்வளவுதான் நீ முரட்டுத்தனமான ஆளா இருந்தாலும், இந்த உலகம் உன்னை அடிக்க போகுது. உன்னை முட்டிக்கால் போட்டு உன்னை ஏங்க வைக்க போகுது. உன்னை கீழ்படுத்த போகுது. Your knees and keep you there permanently if you let it. And நல்லா பாருங்க, அந்த ஒரு பாட்டு அப்படி எழுதிக்கீங்க. And keep It will keep you there. நீ எவ்வளவுதான் டஃபா இருந்தாலும் உன்னை முட்டிக்கால் போட வைக்க போகுது இந்த உலகம். அதே மாதிரி உன்னை கீழேயே மண்டிக்கால் போட்டே அங்கேயே இருக்க வைக்கும். you there permanently if you let it. அது பர்மனண்டா உன்னை அங்கேயே முட்டிக்கால் போட வைக்கும். நீ விட்டுட்டனாக்கா, நீ அதுக்காக அனுமதி கொடுத்தன்னா, நீ கீழே விழுறதுக்கு நீயே அனுமதி கொடுத்தன்னா உன்னை கீழே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட். You, me, or nobody is gonna. Look at that. You or nobody is going to hit as hard as life. இந்த வாழ்க்கை உன்னை வந்து கட்டாயமா கஷ்டப்படுத்தும். இந்த வாழ்க்கை வந்து உன்னை கட்டாயமா கஷ்டப்படுத்த போகுது. Hit as hard as life, but it ain't about how hard you.
இது பாருங்க, இட் ஈஸ்ன்ட் அந்த ஐன்ட் போடுறாங்க பாருங்க, ஐன்ட்னா இட் ஈஸ்ன்ட் அபவுட் ஹவ் ஹார்ட் யூ ஹிட். நீ தாக்குறது எவ்வளவுதான் நீங்க ஸ்ட்ராங்கா தாக்குனாலும் அது அது வாழ்க்கை கிடையாது. எப்ப வாழ்க்கைங்கிறத சொல்ல பாருங்க. It's about how hard you. இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளவு தூரம் அந்த அடியை நீ தாங்கிக்கிற. இந்த வாழ்க்கைங்கிறது அந்த எவ்வளவு தூரம் அந்த அடியை தாங்கிக்கிற. ஒரு பாக்ஸர் ஞாபகம் வச்சுங்க, பாக்ஸர் இவ்வளவு அருமையா பேசுறாரு பாருங்க. இந்த வாழ்க்கைங்கிறது நீ எவ்வளவு தூரம் அந்த அடியை தாங்கிக்கிற. நீ தாக்குறதை விட அந்த அடியை தாங்கிக்கிற. And keep moving. அந்த அடியை தாங்கிட்டு எவ்வளவு தூரம் உன்னால மேல முன்னாடி போக முடியும், எவ்வளவு தூரம் அந்த உன்னால முன்னாடி போக முடியும். தெளிவா இப்ப போட்டிருக்காங்களா? இப்ப பாருங்க, How much you can take and keep moving forward. திருப்பி அதே தான் சொன்னாரு. எத்தனை ஹிட் நீங்க அடியை தாங்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். That's how winning is done. அப்படிதான் ஜெயிக்க முடியும், அப்படிதான் ஜெயிக்க முடியும். சோ எப்படி ஜெயிக்க முடியும்னாக்கா, நீங்க எவ்வளவு தூரம் அடி கொடுக்குறீங்கன்னு இல்ல, நீங்க எவ்வளவு அடியை தாங்கிட்டு அப்பயும் அந்த தாங்கிக்கிட்டு நீங்க எப்படி மூவ் பண்ண முடியுமோ, நீங்க ஃபார்வர்டா முன்னேற முடியுமோ, அப்ப மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். Now if you know what you're worth. Now if you know what you are worth. இதுக்கு சுமதி ஈஸி தான். Now இப்ப if you know what you are worth தமிழ்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவு வர்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியுதுன்னா, உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியுதுன்னா, Go out and get what you're worth. go and get what you are worth. உங்களுக்கு என்ன தகுதின்னு தெரியுதுன்னா, அந்த தகுதியை அடையறதுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க. நீங்க அந்த தகுதியை அடையறதுக்கு எவ்வளவு ஒர்க் வேணாலும் நீங்க பண்ணுங்க. go get what you are worth. அந்த தகுதியை அடைங்க. But you have got to be willing to take the hits. இதுக்கு கார்த்திக் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது என்ன அர்த்தம்? But you got to be willing to take the hits. நீங்க அந்த ஹிட் வெற்றியை பெறலாம்னு சொல்றாங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகுதி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணி அந்த தகுதியை அடைங்க. ஆனா இப்போ ஒண்ணு சொல்றாரு பாருங்க, பட் யூ ஹேவ் காட், எழுதிக்கிங்க, காட் அப், GOTTA இருக்கு இல்லையா, ஹேவ் காட் டு அப்படி சொல்லுவாங்க. காட் அப் ஹேவ் காட் டு வில்லிங்னா வில்லிங். உனக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்பாங்க. விருப்பம் சார். வில்லிங்னா என்ன? விருப்பம். விருப்பம். டு டேக் தி ஹிட்ஸ். எதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேக்குறாரு இவரு. அடிய வாங்கறதுக்கு, அந்த வாடியை வாங்கி விருப்பம் இருக்கணும், திருப்பி அடிக்கணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பாக்ஸர் என்ன பண்ணுவாரு, அடி வாங்கிட்டே இருப்பாரு, ரைட்? திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் திருப்பி வந்து கொடுப்பாரு, ரைட்? பட் யூ ஹவ் காட் டு பி வில்லிங் டு டேக் தி ஹிட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தங்க? உங்களுக்கு தகுதியான நீங்க அடைஞ்சிடலாம் கஷ்டப்பட்டு. அந்த கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யூ ஹவ் காட் டு பி வில்லிங் டு டேக் தி ஹிட்ஸ். இந்த வாழ்க்கை கொடுக்குற அடியை நீங்க தாங்கி, ஆனா வாழ்க்கை உங்களுக்கு அடி கொடுக்க போகுது அப்படிங்கறது தெளிவா சொல்றாரு. இப்ப பாருங்க, again and not pointing fingers. எதுக்குங்க and not pointing fingers? நல்லா பாத்துக்கங்க, not pointing fingers. இது எல்லாமே ஏகப்பட்ட ஷார்ட்ஸ்ல வர்றதுல வரப்போகுது. இது கத்துக்கிட்டா அங்க புரிஞ்சிடும், அது புரிஞ்சதுன்னா இது புரியும். not pointing fingers. சுமதி என்னங்க இருக்கும் not pointing fingers? எதுக்குங்க பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ்? யார் மேலேயும் பழி போடுறது இல்ல, யாரு மேலேயும் பழி போடாதீங்க. நாட் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ், கை காட்டுறது, பிளேம் பண்றது, யாரிடமும் பழி போடக்கூடாது. அண்ட் நாட் பாயிண்டிங் போட்டுருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ்ங்கிறது வந்து நிறைய இடத்துல நிறைய வாட்டி பேச போறாங்க, நீங்க கேட்கதான் போறீங்க. அந்த பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் சொல்லுவாங்களா, அது அந்த சென்டென்ஸா சார் இது? யார் மேலேயும் பழி போடாதீங்க அப்படிங்கிறது. டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் தான சார் நம்ம சொல்றோம். ஆமா, யார் மேலேயும் காரணம் காட்டாதீங்க அப்படி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சுமதி, என்ன சொன்னீங்க? டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் தான சார் சொல்றோம். டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். சரிங்க. பாயிண்டிங் நாட் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ்னா டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். சூப்பர். இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டத்தை தாண்டிட்டீங்கன்னா எவ்வளவு விஷயம் நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. saying you are not where you want to be. You are not அது யூக்கு அப்புறம் ஐந்து போடுறாங்க பாருங்க. saying you are not where you want to be. நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து யார் மேலேயும் பழி போடாதீங்க. நீங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். say you are not where you want to be. You are not where you want to be. சுமதி again,
You are not where you want to be. என்ன அர்த்தங்க? You are not where you want to be. You are எங்கேயோ not இருக்கிற வேண்டிய எங்கேயோ இருக்கக்கூடிய ஆள். எங்க இருக்கணும்? நீங்க இல்ல, எங்க இருக்கணும் இருக்குது. நீங்களா அங்க இல்ல. அதுக்கு நீங்க காரணம் யார் மேலயும் பழி போட்டுறாதீங்க. அதை எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. திருப்பி நீங்க அடுத்த வாட்டி வந்து முடிய போகுது. 1 second. Where you want to be because of him. Because of him or her or anybody. யாரோ அவனா இருக்கலாம். அவங்களால அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்க வந்து கீழே இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் மூவ் ஃபார்வர்ட் பண்ண, நீங்க தான் உங்க தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு உங்க இடத்துக்கு போகலாம். அவ்வளவுதான். பிகாஸ் ஆஃப் ஹிம் ஆர் ஹர் ஆர் எனிபடி. அதுல பேர் எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. கிளீனா. Or her or anybody. Coward. Cowards do that. Cowardsனா கோழைகள். Do that. அந்த தட் என்னங்க? இப்ப சொல்லுங்க கார்த்திக். Cowards do. கோழைகள் தான் அதை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க கோழைகள்? அந்த சைடுல செய்யறது கோழைகள் தான் செய்வாங்க. இன்னொரு பழி போட்டு கோழைகள் போடுறது வந்து கோழைகள் தான் மேல பழி போடுவாங்க. அந்த தட்டுக்கு எவ்வளவு பெரிய மீனிங் இருக்கு பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தட்டை சொல்லிட்டாங்க. யாரோ ஒரு பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ யார் மேலேயும் பழி போடாத. உனக்கு தகுதியானதை நீ எடுத்துக்கோ. எவ்வளவு பாருங்க. Cowards do that. கோடைகள் என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தவங்க மேல பழி போடுவாங்க. இன்னொருத்தவங்க மேல பழி போடுவாங்க. And that ain't you. அது நீ கிடையாது. நீ வந்து இன்னொருத்தவங்க மேல பழி போடாத. And that ain't you. That ain't you. பாருங்க எத்தனை வாட்டி அந்த ain't யூஸ் பண்றாங்க பாருங்க. அப்புறம் எங்க இது விளக்கம் தெரியலன்னா எப்படி புரியும்? புரியாது. இது யாராவது சொல்லணும். ஐண்ட்னா இஸ் நாட், ஆர் நாட், ஆம் நாட். சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூணுத்துல ஒண்ணு மாறுன்னு தெரியும் இல்லைங்களா? இது தெரிஞ்ச எவ்வளவு அற்புதமான ஒரு டைலாக். இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு? மெட்ராஸ்ல 200 நாள் ஓடிச்சு. ஏன் ஓடிச்சது? ரைட். பக்காவா இந்த மாதிரி ஒரு இது வர்றதுனால இப்ப பாருங்க. Cowards do that. என் பையன் கோடை கிடையாது. பையன் தான் பேசுறாரு. நீ கோடை கிடையாது. நீ யார் மேலேயும் பழி போடாத. You are better than that. கோடையை விட நீ சிறந்தவன். You are better than that. அது போடுறாங்க பாத்தீங்களா? கண்ட்ராக்ட் பண்றாங்க பாருங்க. அப்போஸ்ட்ரோபி ஆர்இ போடுறாங்க. அப்போஸ்ட்ரோபி ஆர்இ எப்படி படிக்கணும்? You are னு படிக்கணும். தட்டுக்கு அப்புறம் எக்ஸ்கிளமேஷன் போடுறாங்க பாருங்க. என்ன பக்காவா பண்ணிருக்காங்க பாருங்க பங்க்சுவேஷன். Now இப்போ ஒரு வாட்டி கேளுங்க. என்ன பக்காவா இந்த டயலாக் பாத்துலாமா? நான் இடையில ஸ்டாப் பண்ணாம அப்படியே ரன் பண்றேன். இந்த 1 minute. எஸ் சுமதி பிடிச்சுக்கலாமா? ஓகே சார். Sunshine, rainbows, pointing fingers. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அந்த லாங்குவேஜ் எப்படி கொண்டு வர. ஒரு கலாச்சாரத்தை ஒரு மொழியை கத்துக்கிட்டா ஒரு கலாச்சாரத்தை கத்துக்கிட்டா மாதிரி ரைட். ஒரு கல்ச்சரையே pointing fingers, right? No. Sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, now go out and get what you're worth. But you got to be willing to take the hits and not pointing fingers saying you ain't where you want to be because of him or her or anybody. Cowards do that, and that ain't you. You're better than that. Wow. இப்ப பக்கவா வந்துருச்சா? அது என்ன பவர்ஃபுல் இது. இதுக்கப்புறம் பார்க்க போற ஷார்ட்ஸ் வந்து நீங்க அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ரைட். என்ன ஷார்ட்ஸ் என்ன கொடுத்தாலும் ஒரு நிமிஷம்னாலும் அதோட எசன்ஸை உள்ள எடுக்கணும். அதோட சாராம்சத்தை உள்ள கொண்டு வரணும். நீங்க அப்புறம் என்ன படிச்சாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி வந்துடும் உங்களுக்கு. ரைட். இப்ப பார்க்கலாமா? I'll do one more. Take care here. 1 second. I'll set it up. போ ஈஸியா இருக்கும். நீங்க பண்ண பட் பிராக்டிஸ் பண்ணணும். All right, here you go. What makes you ready? First ஒரு வாட்டி ஃபுல்லா கேட்டுருங்க. அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். different if you identify that and you realize that, all right, this is what's different about me. If you think about it, that's exactly what makes you unique. Be the best version of yourself. Because the more different you are, the more special you are. What makes you different if you identify that and you realize that, all right, this is what's different about me. If you think about it, that's exactly what makes you unique. Be the best version of yourself. Because the more different you are, the more special you are.
What makes you different? ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னதுதான் இவங்க வேற மாதிரி சொல்றாங்க. பயங்கர ஈஸியா இருக்கா பாரு, இது செம ஈஸியா இருக்கா? எஸ். If you identify that and you realize that, all right, this is what's different about me. If you think about it, that's exactly what makes you unique. Be the best version of yourself. வாவ், ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்றது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதானே? இதுக்கு தமிழ்ல சொல்லிடலாமா? குயிக்கா சொல்லிடலாமா? நம்ம அடுத்த ஷார்ட்ஸ் குயிக்கா போயிடலாமா? எஸ். புவனேஸ்வரி, இது புரியுதுங்களா? இந்த ஸ்கிரிப்ட் எழுதிங்க, சின்ன ஸ்கிரிப்ட் தான் எழுதிக்கலாம். Because the more different you are, the more special you are. What makes you different? குயிக்கா எழுதிங்க. What makes you different? அப்படியே நீங்க படிக்கலாம். கடகடன்னு கொண்டு வரலாம். What makes you different? ரொம்ப நேரம் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன், இந்த லிங்க் எல்லாமே. What makes you different? நீங்க ஷார்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏகப்பட்ட படிப்பு, ஏகப்பட்ட ரீடிங், ஏகப்பட்ட லிசனிங் உள்ள போயிடும். What makes you different? If you identify. நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கணும். நீங்க எவ்வளவு வித்தியாசமானவர்னு அடையாளப்படுத்திக்கணும். If you identify that and you realize that, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு உணரணும். And you realize that, all right, this is what's different about me. This is what different about me. This is what different about me. நீங்க தோராயமா எழுதிக்கீங்க. நீங்க திருப்பி வீட்ல போய் ரிவைஸ் பண்றப்ப சரியாயிடும். This is what different about me. Think about it. Think about it. Think about it. Exactly what makes you unique. That is what makes you unique. That exactly what makes you unique. That exactly what makes you unique. Be the best version of yourself. 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 Because the more different you are, the more different you are. The more different you are. இப்படிதான் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. The more different you are. The more different you are. The more different you are. Special you are. The most special you are. The most special you are. The more different you are, the most special you are. What makes you different? If you identify அதேதான், ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு திருப்பி பாருங்க. that and you realize that, all right, this is what's different about me. If you think about it, that's exactly what makes you unique. Be the best version of yourself. One more time. Because the more different you are, the more special you are. What makes you different? If you identify that and you realize that, all right, this is what's different about me. If you think about it, that's exactly what makes you unique. Be the best version of yourself. Wow. வீட்டுல போய் ஒரு 4-5 வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும் இல்லையா? இப்ப பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி தான். இந்த அம்மா பேர் தெரியும் இல்லையா? ரைட். விஜயோட கூட ஜோடியா நடிச்சாங்க அந்த காலத்துல. பிரியங்கா சோப்ரா. ரைட். விஜயோட தமிழன் நினைக்கிறேன். தமிழன் ஒரு படம். All right. உலக அழகி, யூஎஸ்ல born and brought up. Now look at the next one. நீங்க அந்த ஸ்கிரிப்டை எழுதி பண்ண போக டெஃபினெட்லி வித்தியாசமா இருக்கும். All right. There you go. If you don't, Now, first நான் ஒரு வாட்டி 2 வாட்டி ஓட விடுறேன். நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம் பாருங்க. Discipline when you are school or in college, you pay a heavy price in part of your life. Discipline, like coming up in a proper way, writing properly, okay, talking properly, communicating properly, respecting people properly. This really helps a long way in your life. So I don't want you should be like potato regretting in your old age. You should remember that to be successful in life, there is no shortcut. The only method is hard work and straight way. And that you have to do. If you don't discipline when you are school or in college, you pay a heavy price in இப்ப சொன்னாங்க இல்லையா? discipline. இப்ப ஸ்டார்ட் பண்றேன், நல்லா பாருங்க. Discipline when you are school or in college, you pay a heavy price in later part of your life. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் புரியுதா? Yes, sir. என்ன சொல்றாங்க?
ஸ்கூல் ஆர் காலேஜ்ல நீங்க டிசிப்ளினா இல்ல அப்படின்னா லேட்டர் லைஃப்ல நீங்க அதுக்கு நிறைய பே பண்ற மாதிரி அதே அதாவது மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். வெரி குட் வெரி குட். இப்போ இந்த பேஸ வச்சுட்டு கம்ப்ளீட்டா No நீங்க discipline when you are school or in college, you pay a heavy price in later part of your life. Discipline, like coming up in a proper way, writing properly, okay, talking properly, communicating properly, respecting people properly. This really helps a long way in your life. என்ன சொல்றாங்க இந்த பாட்டு என்ன சொல்றாங்க? சார் இப்ப ஒரு டிசிப்ளின் வந்து நல் புவனேஸ்வரி சொல்லுங்க. டோன்ட் வரி, கீப் கோயிங் கீப் கோயிங். அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரைட்டிங், கம்யூனிகேட்டிங், அப்புறம் வந்து ரெஸ்பெக்டிங் அதர் பீப்புள்ஸ், அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் வே அப்படின்னு சொல்றாங்க சார். ப்ராப்பரா பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணுங்கிறது. இப்ப So I don't want you should be like potato regretting in your old age. You should remember that to be successful in life, there is no shortcut. கடைசி என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு குறுக்கு வழியை தேடி உங்க இதை பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. ஷார்ட்கட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்ப பாருங்க, The only method is hard work and straight way. அந்த அவங்க சொல்றது ஷார்ட்கட்டை தூக்கி போயிடவே கூடாது. ரைட், ரெஸ்பெக்ட் பண்ணணும், நல்லா பேசணும், நல்லா எழுதணும், நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், குறுக்கு வழியில போயிடக்கூடாது, படிக்கிற காலத்திலேயே டிசிப்ளின்டா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்றாங்க இல்லையா? ரைட். சோ இப்ப அங்க அத இது யாரு தெரியல, இது யாரு தெரியுதா? அவங்க சுதாமூர்த்தி, இன்ஃபோசிஸ் ஃபவுண்டரோட ஒய்ஃப். ரைட் ரைட், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டரோட ஒய்ஃப் அவங்க தான் இது. இவங்க இப்ப இது இந்தியன் இங்கிலீஷ்ல பேசுறப்ப இன்னும் புரியுதா? ரொம்ப புரியுதா? இப்ப வந்து அவ்வளவுதான். இப்ப லெட்ஸ் கோ ஹியர் and I'll give you one more here right now. There you go. Success tells you, teaches you to be humble in life. If you are able to control your mind, you can actually do a lot of things better in life. Because mind is the most powerful thing. We all think it's a physical. I am tired, I can't run more. It's the mind that is telling the body you can't run. It's like the hard work, the discipline, the honesty. It's the mind that is much more stronger. And these are the things that you keep teaching the youngsters. Success tells you, teaches you to be humble in life. Success teach you to be humble in life. என்ன அர்த்தங்க? Success teaches you to be humble in life. Success teaches you humble in life. லைஃப்ல ஹம்பிளா இருக்கிறது கத்து கொடுக்கும் சொல்றாங்க சார். Sure. Success teaches you to be humble in life. If you are able to control your mind, you can actually do a lot of things better in life. If you are able to control your mind, you can do a lot of things in your life. உங்க மைண்ட கண்ட்ரோல் நிறைய விஷயங்கள் லைஃப்ல பண்ண முடியும்னு சொல்றாங்க. பண்ண முடியும். மைண்ட கண்ட்ரோல் பண்ணா நிறைய பண்ண வச்சா. Mind is the most powerful thing. We all think it. Mind is the most powerful thing. ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் மனசுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். ரைட். We all think it is. Look at the apostrophe S பாருங்க. We all think, நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், it's a physical, உடம்புன்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய. I am tired, என்னால ஓட முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கு. எதா இருந்தாலும் உடம்ப நம்ம குத்த சொல்லிட்டே இருக்கோம். உடம்ப குத்த, என்னால ஓட முடியாதுப்பா, வயசாயிடுச்சுப்பா, என்னால உடம்பு ஓட முடியாது. ஆனா இதுக்கு மெயினா வந்து மனசுதான் பாடிட்டு சொல்லுது, யூ கான்ட் ரன், உன்னால ஓட முடியாதுப்பா, வயசாயிடுச்சுப்பான்னு மனசு சொல்லுது. அதனாலதான் உடம்பு அது கேட்டுக்குது. The hard work, the discipline, the honesty. It's the mind that is much more stronger. And these are the things that you keep teaching the youngsters. இப்ப புரியுதுங்களா? இப்ப அவங்க முன்னாடி பார்த்தா அதே மாதிரியே இருக்குதா? இப்ப பாருங்க, நான் will leave it to you. எப்படி கிராப் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கங்க. Look at this. Success tells you, teaches you to be humble in life. If you are able to control your mind, you can actually do a lot of things better in life. Because mind is the most powerful thing. We all think it's a physical. I am tired, I can't run more. It's the mind that is telling the body you can't run. It's like the hard work, the discipline, the honesty.
it's the mind that is much more stronger. And these are the things that you keep teaching the youngsters. Wow. So இந்த லிங்க் அனுப்புனாக்க உங்களால பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல இது பண்றேன். Look at this. You've talked to everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? Everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to everyone in the world who is successful? What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? ஓகே, இப்படி இவர் ஒன்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி புரியுதான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. திருப்பி ஒன் மோர் டைம் லிசன் கேர்ஃபுல்லி. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. One in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? The most successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? Everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? அது என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுதா? உலகத்துல யார் ஒருத்தர் சக்சஸ் பண்றாரோ அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு பீப்புளுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இன்னொரு வாட்டி நல்லா பாத்துக்கீங்க, கரெக்டா எனக்கு சொல்லணும். Everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? Everyone. புவனேஸ்வரி. சார், நம்ம நிறைய பேர்ட்ட பழகுறோம்ல சார். ஆனா வந்து இந்த மாதிரி காமனா எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க. இன்னும் சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்களா? இப்ப நீங்க இப்ப நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட பேசுறீங்க, நீங்க நிறைய பேசுறீங்க. அவங்க பெரிய செலிபிரிட்டி. அந்த அம்மா தான் பதில் சொல்ல போறாங்க. அவங்ககிட்ட இவர் கேட்கிறாரு, நீங்க நிறைய ஜெயிச்சவங்களோட நீங்க பேசிருக்கீங்க, இது மாதிரி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர்கிட்ட பேசிருக்க, பொதுவா அந்த ஜெயிச்சவங்கள்ட்ட என்ன இருக்கு, நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. Everyone in the world who is successful. What would you say is everyone in the world who is successful? What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? அவங்க நினைச்சதை சாதிச்ச அந்த வெற்றியாளர்கள்ட்ட பொதுவா நீங்க என்ன பாத்தீங்க? எல்லா வெற்றியாளர்களும் பொதுவா என்ன இருக்குது, புரியுதுங்களா? எல்லா வெற்றியாளர்கள்ட்ட நீங்க அத்தனை பேர்த்த பேசிருக்கீங்க. அத்தனை பேர்த்த நீங்க பேசுனதுல என்ன பொதுவா நீங்க பாத்தீங்க? ஏன் ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க, புரியுதுங்களா? இப்ப இது மட்டும் நான் ஃபுல்லா ரன் பண்றேன், நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. Everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? The most important question is, people get to where they want to go because they know where they want to go. Wow. Most people don't know where they want to go. A lot of people are going and being driven by what they think they should do, right? What other people say they should do, what they have carried in their mind for a long time they should do. But the most important question you can ever ask yourself is, what do I really want? Wow. And the answer to that, once you can establish for yourself what the answer to that is, and have everything you do, every choice you make, move you in the direction of what you say your vision is. Right. Yeah. And when you do that, the forces of life rise up to meet you. The reason why most people have such chaotic lives is because they're living in chaos in their head. And as soon as you get clear, it clears up. Wow. புவனேஸ்வரி, ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுது. இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு 10 வாட்டி கேட்டா போதும். ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு வாட்டி கேட்டலாம். 10 நிமிஷத்துல 10 வாட்டி கேட்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னா போதும். ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னா புடிச்சிடும். ஸ்கிரிப்ட் எழுதிடலாமா? Everyone in the world who is successful. Everyone in the world who is successful. எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க. Everyone in the world who is successful. Everyone in the world who is successful. Everyone in the world who is successful. What would you say is the one common What would you say? What would you say? One common characteristic. What would you say? One common characteristic. What would you say? One common characteristic. ஒரு பண்பு, பொதுவான பண்பு அந்த வெற்றியாளர்கள்ட்ட இருக்கிறது தான் கேக்குறாங்க. Characteristic that you find. That you find.
நீ அவங்க பொதுவா அந்த எல்லா ஜெயிச்சவங்கள்ட்டையும் நீ என்ன பாக்குற that you find gets people to ஒரு பண்பு that பண்பு அந்த பண்பு gets people to where they want to go. where they want to go நீ நிறைய ஜெயிச்சவங்கள்ட்ட பேசியிருக்கீங்க ஒரு பொதுவான பண்பு அவங்கள்ட்ட என்ன பாக்குறீங்க அவங்க போன இடத்துக்கு ஏன் அவங்களுக்கு நினைச்ச இடத்துக்கு போனாங்க அவங்களால போக முடிஞ்சது எதனால போனாங்க Everyone in the world who is successful, what would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? அவ்வளவுதான் அதான் கேள்வி ரைட் அதான் கேள்வி ரைட் look at this You've talked to everyone in the world who is successful. What would you say is the one common characteristic that you find gets people to where they want to go? அவ்வளவுதான் இப்ப பாருங்க இவ்வளவு ஃபாஸ்டா பேசுறாங்க இப்ப தெளிவா புரியுது ஸ்கிரிப்ட் பார்த்துட்டீங்க ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க அது என்னன்னு உள்ளார்ந்த அர்த்தம் தெளிவா புரிஞ்சிச்சு இதெல்லாம் இருந்ததுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா பேசினாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியும் now இப்ப அந்த அம்மா பேசுறது பண்ணுங்க பெரிய பவர்ஃபுல் லேடி உங்க அமெரிக்கால பிளாக் லேடி ரைட் இவங்க பெருசா அவங்க ஜெயிச்சாங்க now அவங்க சொன்னதை அப்படியே இது பண்றேன் நீங்க எவ்வளவு தூரம் நோட்ஸ் எடுக்க முடியும் பாருங்க The most important question is the most important question is முக்கியமான கேள்வி என்னன்னா people get to where they want to go because they people get to where they want to go எதனால மக்கள் அவங்க நினைச்சதை சாதிக்க முடியுதுன்னா அவங்க நினைச்ச இடத்தை அடைய முடியுதுன்னா know where they want to go because they know where they want to go அவங்க ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க எனக்கு இதுதான் வேணும்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் ஜெயிச்சவங்களா இருக்காங்க எல்லாருக்கும் அதான் சொல்ல வராங்க where they want to go wow most people don't know where they want to most people don't know where they want to go உலகத்துல உள்ள முக்கியமான most of them ரொம்ப பேரு எங்க போறதுன்னே அவங்களுக்கு தெரியல அவங்களோட இலக்கு என்னன்னு தெரியல most people a lot of people are going and being driven by what they think they should do right what other people say they should do நிறைய பேர் உலகத்துல என்னன்னாக்கா இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறாங்க தனக்குன்னு ஒரு இது இல்லாம தனக்குன்னு ஒரு கிளாரிட்டி மைண்ட்ல இல்லாம இன்னொருத்தவங்க சொல்றது அவங்க எப்படி சொல்லுவாங்களா இவங்க எப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு இவங்க யோசிச்சு இவங்க எங்க போறதுன்னே தெரியாம முடிக்கிறாங்க what they have carried in their mind for a long time மனசுல போட்டு ஏதாவது போட்டு உலப்பிக்கிறாங்க and they should do but the most important question you can ever ask yourself is what do I really want உங்களுக்கு நீங்க கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி எனக்கு என்ன வேணும்ங்கிறது தான் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா தெரிஞ்சிட்டாக்க பாருங்க and the answer to that once you can establish for yourself what the answer to that is and have everything you do every choice you make move you in the direction of what you say your vision is right yeah once உங்களுக்கு எங்க போறதுன்னு தெளிவா தெரிஞ்சிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து things will fall in place ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் and when you do that the forces of life rise up to meet you. The reason why most people have such chaotic lives இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்கன்னு ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும்னு தெரிஞ்சுட்டா நீங்க பண்ணிடலாம் ஆனா நிறைய பேருக்கு இதுதான் வேணும்னு தெரியாது நிறைய பேர் இந்த chaotic lives பாருங்க நிறைய பேருக்கு தெளிவே கிடையாது குழப்பமான லைஃப்ஸ் வாழ்க்கையை தான் வாழ்றாங்க is because they're living in chaos in their இது குழப்பமான வாழ்க்கைக்கு காரணம் அவங்க மைண்ட் குழப்பமா இருக்கு அவங்க மனசு எப்பெல்லாம் குழப்பமா இருக்கோ வாழ்க்கையும் குழப்பமா இருக்கும் and as soon as you get clear நீங்க மைண்ட்ல வந்து இதுதான் வேணும்னு நீங்க தெளிவா பண்ணிட்டீங்கன்னா மனசு கிளியர் ஆனா வாழ்க்கை கிளியர் ஆயிடும் clears up you've talked to everyone in the world who is successful what would you say is the one common characteristic that you find gets people to where they want to go the most important question is people get to where they want to go because they know where they want to go wow most people don't know where they want to go most people a lot of people are going and being driven by what they think they should do right what other people say they should do what they have carried in their mind for a long time they should do but the most important question you can ever ask yourself is what do I really want wow and the answer to that once you can establish for yourself what the answer to that is and have everything you do every choice you make move you in the direction of what you say your vision is right yeah and when you do that the forces of life rise up to meet you the reason why most people have such chaotic lives is because they're living in chaos in their head and as soon as you get clear it clears up you've talked to பாத்தீங்களா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா லாஸ்ட் ஒரு 50 நிமிஷம் சரியா ஒர்க் பண்ணிருக்கோமா
இப்ப இந்தியன்ஸ் என்ன பேசுறாலும் புரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு தெரியுமா? இப்ப அதே பார்க்க போறோம். இந்தியன்ஸ் பேசுறத, மாதவன் பேசுறதுல இருந்து சூர்யா பேசுற வரல இங்கிலீஷ்ல இந்தியன்ஸ் பேசுறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரைட்? இது சாதாரண இது இல்லை இந்த இது இப்ப நீங்க பார்த்தது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் தான். திருப்பி திருப்பி அந்த லேடி ஹேமர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா? மைண்ட் கிளியரா இருக்கும், மைண்ட் கிளியரா இருக்கும், லைஃப் குழப்பமா இருக்காலும் மைண்ட் குழப்பமா இருக்காது. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும், தெளிவா சொல்றாங்க இல்லையா? கேன் வி டூ திஸ் ஹியர் அகைன்? லுக் அட் தட். This is going to be so easy. Once நீங்க பண்ணிட்டீங்கன்னா this is going to be so easy. அந்த லேடி நேம் என்ன சார்? அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க? அவங்க வந்து டெலிவிஷன் ஆங்கரு. ஓகே சார். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். அந்த டெலிவிஷன் ஆங்கர் ஒரே நிமிஷம் அவங்க பேர் சொல்ற மாதிரி. செம்ம சூப்பரான லேடி, பிளாக் லேடி. அவங்க அவங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. நான் என்ன சொல்றது அவங்க பேரு வெரி வெரி ஃபேமஸ். நான் அது உங்களுக்கு அந்த இது மட்டும் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. 1 செகண்ட். நெக்ஸ்ட். ஆல்ரைட், ஹியர் யூ கோ. இது என்னோட பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு 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 பிடிக்குதான்னு பார்க்கலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ ஹியர். நான் இது பண்றேன், ரன் பண்றேன், நீங்க பாத்துங்க. நான் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறேன். Money, you can buy a house, but not a home. With money, you can buy a clock, but not time. With money, you can buy a bed, but not sleep. With money, you can buy food, but not appetite. With money, you can buy a doctor, but not good health. With money, you can have insurance, but not safety. There are things that you cannot buy with material wealth, with money. One more time, one more time. Money, you can buy a house, but not a home. With money, you can buy a clock, but not time. With money, you can buy a bed, but not sleep. With money, you can buy food, but not appetite. With money, you can buy a doctor, but not good health. With money, you can have insurance, but not safety. There are things that you cannot buy with material wealth, with money. All right. இது தெளிவா புரியுதான்னு பாருங்க. முன்னாடிக்கிறத உங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இதா வந்திருக்கும். என்னக்கா அந்த லெவல்ல இருக்கும். இப்ப கேட்கலாமா புவனேஸ்வரி? என்ன சொல்ல வர்றாரு இவரு? புவனேஸ்வரி இருக்கீங்களா? இருக்கேன் சார். சொல்லு, என்ன அப்படியே தோராயமா சொல்லுங்க, அப்படியே தமிழ் படுத்தணும்னு இல்ல. அவங்க வந்து அது என்ன காசை கொடுத்து சில விஷயத்த வாங்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல சார், அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க சார். ரைட், அது சொன்னது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு. நீங்க வந்து பெட் தான் வாங்க முடியும், ஆனா குட் ஸ்லீப் வாங்க முடியாது. பெட் வாங்க முடியாது, தூக்கம் வாங்க முடியாது. அப்புறம் வந்து டைம் வாங்க முடியாது. டைம் வாங்க கிளாக் வாங்கலாம், ஆனா டைம் வாங்க முடியாது. வெரி குட், வெரி குட். டாக்டர் வாங்கலாம், ஹெல்த் வாங்க முடியாது. டெஃபினட்டா வாங்க முடியாது. அப்புறம் நம்ம பார்த்திருப்போம், எத்தனை லீடர்ஸ் பார்த்திருக்கோம். ஹவுஸ் வாங்கலாம், ஆனா வந்து அந்த ஹோம் ஏதோ சொன்னாங்க சார். இது ஹவுஸ் கட்டடம் வீடு ஹோம்னாக்கா நல்ல ஃபேமிலி, அன்பான ஃபேமிலியை வாங்குறதுக்கு காசு தேவையில்லை. ஆனா பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு ஹவுஸ்ங்கிறது கட்டடம். ஹோம்னாக்கா ஃபேமிலியோட நீங்க தனி ஒண்டிக்கிட்டே இருந்தாக்கா அது வந்து ஹவுஸ். நீங்க தனியா ஒரு ஆளா இருக்கீங்க, அது ஹவுஸ். இன்சூரன்ஸ் போடலாம், வந்து சூப்பர் சூப்பர். இன்சூரன்ஸ் சொன்னாங்க பாருங்க, பிரமாதமா. ரிஸ்க் இன்சூரன்ஸ் வாங்கிடலாம், பட் நம்ம ஆக்சிடென்ட்ல மாட்டுறது தவிர்க்க முடியாது. வெரி நைஸ். ஒன் லாஸ்ட் டைம் நீங்க இது பண்ணிக்கீங்க, நான் அந்த லிங்க் அனுப்புறேன். Money, you can buy a house, but not a home. With money, you can buy a clock, but not time. With money, you can buy a bed, but not sleep. With money, you can buy food, but not appetite. With money, you can buy a doctor, but not good health. With money, you can have insurance, but not safety. There are things that you cannot buy with material wealth, with money. Super. நான் இந்த லிங்கை கொடுத்தா நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அப்படியே யூ கேன் பை அதை அழகா படிச்சு காட்டணும். ஒரு ½ an hour தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனா அந்த பிராக்டிஸ் எங்கேயோ கொண்டு போயிடும். சாதாரண விஷயம் இல்ல. லெட்ஸ் லுக் அட் திஸ் ஹியர்.
ஆல்ரைட், பாத்துடலாமா? இதுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. எனக்கு என்ன மீனிங் மட்டும் இப்ப சொல்லிடணும். Hate has 4 letters, but so does love. Enemies has 7 letters, but so does friends. Lying has 5 letters, but so does truth. Failure has 7 letters, but so does success. Pride has 3 letters, but so does joy. And negativity has 10 letters, but so does positivity. You always have a choice, so choose the better side of it. Hate has 4 letters, but so does love. Enemies has 7 letters, but so does friends. ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டே இருங்க. செகண்ட் Lying ஸ்ட்ரக்சர். has 5 letters, but so does truth. Failure has 7 letters, but so does success. Pride has 3 letters, but so does joy. And negativity has 10 letters, but so does positivity. You always have a choice, so choose the better side. புவனேஸ்வரி 2 வாட்டி கேட்டுட்டீங்க. அப்படி தோராயமா சொல்லுங்க என்ன சொல்றாருன்னு. புவனேஸ்வரி என்ன சொல்றாரு? ஃபெயிலியர் அப்படிங்கறதும் சக்சஸ் அப்படிங்கறதும் ஒரே லெட்டர் தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தது. ரைட். சோ ஃபெயிலியர் சக்சஸ்க்கு மட்டும் தான் அவர் சொல்றாரா? அது பாத்தீங்களா? ஹாஸ் எல்லாத்துலயும் ஹாஸ் வருது, சோ டஸ்ன்னு வருது. பாத்தீங்களா ஸ்ட்ரக்சர்? பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இதுதான் உண்மையான ஒரு இங்கிலீஷ். இதை நீங்க கவர் பண்ணிக்கிற சோ டஸ். எதுக்கு சோ டஸ் போடுறாங்க? அந்த ஹாஸை உடைச்சு டஸ் பிளஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த டஸ்ஸை மட்டும் எடுத்து போடுறாங்க. நேற்று நீங்க சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வச்சு மெயின் வெர்பை கட் பண்ணுவாங்க. ஹாஸ் 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 இந்த ஹாஸை ரெண்டா உடைச்சு டஸ் பிளஸ் ஹேவ். இப்ப திருப்பி பாருங்க, கேர்ஃபுல். Has 4 letters. Hate has 4 letters. வெறுப்புங்கிறதுக்கு 4 லெட்டர் தான். HATE. ஹாஸ். இந்த ஹாஸை தான் ரெண்டா உடைக்கிறாங்க. டஸ் பிளஸ் ஹேவ்னு உடைக்கிறாங்க. உடைக்கிறப்ப சோ டஸ். இங்க பாருங்க, அதே மாதிரி தான். நல்லா பாருங்க. Hat has 4 letters. அருமையா ஹாஸ் இது பண்ணிருக்காங்களா? ஒயிட்ல கொடுத்துருக்காங்களா? பாருங்க. Letters, but so does love. So does love. திருப்பி பாருங்க, அதே சப்போர்ட்டிங் வெர்ப் உள்ளத லவ் yellow மாத்திட்டு so does. ஹேட் எப்படி 4 வார்த்தையோ அன்புங்கிறது 4 வார்த்தை தான், 4 எழுத்து தான். ஹேட் எப்படி வெறுப்பு 4 எழுத்தோ அது 4 எழுத்து தான். வெரி நைஸ். Enemies has 7 letters. Enemies has 7 letters. எனிமீஸ்க்கு 7 எனிமீஸ்ங்கிற வார்த்தைக்கு 7 லெட்டர் இருக்கு. But so does friends. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு so does. இதுதான் so does. ஃப்ரெண்ட்ஸ்க்கு 7 லெட்டர் இருக்கு. Lying has 5 letters. Lying பொய் சொல்றது பாருங்க, பொய் சொல்றதுக்கு 5 லெட்டர் இருக்கு. But so does truth. உண்மையை சொல்றதுக்கு 5 லெட்டர் இருக்குது. Failure has 7 letters. பாருங்க, தோல்விக்கு 7 லெட்டர் இருக்குது. But so does success. ஜெயிக்கிறதுக்கு 7 லெட்டர். Pride has 3 letters. But so அழுவறதுக்கு 3 லெட்டர். does joy. சந்தோஷமா இருக்கிறதுக்கு 3 லெட்டர். Negativity has 10 letters. நெகட்டிவிட்டிக்கு 10 லெட்டர். But so does positivity. பாசிட்டிவிட்டிக்கு 10 லெட்டர். You always have a choice. நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க எதை எடுக்கணும்னு நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணணும். So choose the better side of it. ஓகேவா? இப்போ நம்பிக்கை வருதா? எத்தனை சூப்பர் ஷார்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷையும் பார்த்துலாமா? ஒரு நாளைக்கு 100 ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னாச்சுங்க? லாங்குவேஜ் தலை தெறிக்க உங்க பின்னாடி முடியாது. ரைட், அடுத்தது பார்த்துலாமா? குயிக்கா பார்த்துலாமா? எஸ். ஆல்ரைட், சூப்பர். ரொனால்டோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ஆளு. நீங்க பிடிக்கிறீங்களான்னு பார்த்துலாமா? What is your வா, பார்த்துடலாமா? ஒரு வாட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டா விடுவோம். நீங்க நிறைய வாட்டி கேப்சர் பண்ணிடலாம். இப்ப உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க. வாட் இஸ் யுவர் key bit of advice to the next generation in terms of making it to the top and staying there? Believe. I think you should believe in everything, and of course the rest it's the dedication, the hard work, listening to people who know more than you, who they have more experience than you, and believing your talents. I think it's the main point. One more time. Your key bit of advice to the next generation in terms of making it to the top and staying there? Believe. I think you should believe in everything, and of course the rest it's the dedication, the hard work, listening to people who know more than you, who they have more experience than you, and believing your talents.
I think it's the main point. இப்ப அந்த மெயின் பாயிண்ட சொல்லுங்க சுமதி. என்ன சொல்ல வர்றாரு ரொனால்டோ? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றாரு? சார் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவருடைய அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க சார். அவர் வந்து என்ன சொல்றாரு, சீக்கிரம் மறந்துட்டேன் சார். கோர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பிக்கை இருக்கணும், எவ்ரிதிங்ல எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு சார். believe, you have to believe in yourself. உங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கணும் உங்கள்ட்ட. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஹார்ட் ஒர்க் சொன்னாரு, டிசிப்ளின் சொன்னாரு, டெடிகேஷன் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாருங்களே, அது ஒண்ணு சொன்னாரு, உங்களை விட அதிகம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களோட அனுபவம் உள்ளவங்ககிட்ட அதிகமான உங்களை விட அதிகமா தெரிஞ்ச ஆளுங்க சுத்தில இருந்துட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். So world one of the greatest footballer of all time. என்ன தெளிவா பேசுறாரு பாருங்க. இப்ப பாருங்க, அத ஒரு வாட்டி பாத்துருங்க. What is your key bit of advice to the next generation in terms of making it to the top and staying there? Making to the top and staying there. மேல போறதுக்கும் மேல போன இடத்துல கீழே விழாம மேலேயே இருக்கிறதுக்கும் நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? பிலீவ், நம்பிக்கை, நம்பணும் 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 நம்பணும். நம்ம மேல போறோம், அங்கேயே இருக்க போறோம்னு நம்பணும். I think you should believe in everything, and of course the rest it's the rest. பார்த்தோமா, the rest நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தோமா, வெறும் ரெஸ்ட்னா ஓய்வு, the restனாக மிச்சம், பாக்கியெல்லாம் it is the dedication. அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு. Hard work. Listen to the people who know more than you. உங்களை விட listen to the people who know. the people தான் who ஓட கனெக்ட் பண்றாங்க. who know more than you. they have more experience than you. more experience. கோச், உங்க கோச்ச உங்களோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளா இருக்கலாம். you have to listen and believe in your talents. உங்க திறமை மேல உங்களுக்கு கட்டாயமா நம்பிக்கை இருக்கணும். it's the main point. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப தைரியமா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஷாட்ஸ் ஈஸியா இது பண்ணலாமா? அதுல எல்லாமே வந்துடும். நீங்க ஒரு மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். இப்ப இன்னும் சிலது இன்னும் போக ஈஸியா இருக்கு. பாத்துலாமா? இப்ப மாதவனை பாத்துலாமா? எஸ், லெட்ஸ் சீ ஹிம். I started with ஆல் ரைட் மாதவன். இப்ப நீங்க வந்து ஈஸியா அமெரிக்கன்ஸ் அத்தனை பேரை பாத்தீங்க, யூரோப்பியன்ஸ் பாத்தீங்க, நம்ம இந்தியன்ஸை பார்க்கலாமா? ஈஸியா புரிஞ்சிடுமா? I started with, look at that. basic things on how to shake hands, how to look somebody in the eye and speak. How do you introduce yourself? How do you shake hands with a lady as opposed to a man? How do you speak on a phone? What is dining table etiquettes? What's telephone etiquettes? When do you use a shrimp fork or a salad fork or people might think I don't require that. I'm never going to work on those things. I'm doing my father's business. But you never know. That is the preparation that you make to make that quantum leap in your careers. These are basic things. You have to know that. You have to know how to dress correctly. You have to know if you have body odor. If you don't do these things, ladies and gentlemen, you will be in an average life, doing an average job and living an average life. Having said that, I'm not saying that is wrong. That could be your calling. But if you have a passion and if you have a desire to be exceptional, if you have a desire to be seen apart from the crowd, then this is the bare minimum thing you should do. One more time. Things on how to shake hands, how to look somebody in the eye and speak. How do you introduce yourself? How do you shake hands with a lady as opposed to a man? How do you speak on a phone? What is dining table etiquettes? What's telephone etiquettes? When do you use a shrimp fork or a salad fork or people might think I don't require that. I'm never going to work on those things. I'm doing my father's business. But you never know. That is the preparation that you make to make that quantum leap in your careers. These are basic things. You have to know that. You have to know how to dress correctly. You have to know if you have body odor. If you don't do these things, ladies and gentlemen, you will be in an average life, doing an average job and living an average life. Having said that, I'm not saying that is wrong. That could be your calling. But if you have a passion and if you have a desire to be exceptional, if you have a desire to be seen apart from the crowd, then this is the bare minimum thing you should do. I started. Wow, சுமதி, இது மட்டும் எனக்கு கோர் சொல்லிட்டீங்களே, என்ன சொல்றாரு மாதவன்? சார் ஒன் மோர் ப்ளே பண்ணுங்க சார். கால் வந்தது சார் அந்த டைம்ல, என்னால கவனிக்க முடியல. அப்படியே நோட்ஸ் எடுங்க, எல்லாரும் எடுங்க, பாத்துங்க போயிடுங்க. Basic things on how to shake hands, how to look somebody in the eye and speak.
How do you introduce yourself? How do you shake hands with a lady as opposed to a man? How do you speak on a phone? What is dining table etiquettes? What's telephone etiquettes? When do you use a shrimp fork or a salad fork or people might think I don't require that. I'm never going to work on those things. I'm doing my father's business. But you never know. That is the preparation that you make to make that quantum leap in your careers. These are basic things. You have to know that. You have to know how to dress correctly. You have to know if you have body odor. If you don't do these things, ladies and gentlemen, you will be in an average life, doing an average job and living an average life. Having said that, I'm not saying that is wrong. That could be your calling. But if you have a passion and if you have a desire to be exceptional, if you have a desire to be seen apart from the crowd, then this is the bare minimum thing you should do. Nice stuff. இப்ப சொல்லுங்க புவனேஸ்வரி, நீங்க சொல்ல முடியுமா என்ன சொல்ல வர்றாரு? சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். ஓகே, கார்த்திக் சொல்லுங்க, என்ன தோராயமா என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பேசிக் அடிப்படையான விஷயங்கள் எப்படின்னா, நம்ம எப்படி செய்யணும்னு கை கொடுக்கறதுலேருந்து ஃபோன் பேசுறது, டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு லைஃப்பில் வந்து இப்போ ஒரு அப்பா என்ன வேலை செய்கிறாரோ, பிஸ்னஸ் செய்கிறாரோ அதே பையன் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆவரேஜான அந்த லைஃப்குள்ளே போயிடுறோம். அதுக்கப்புறம் லேடிஸ் அண்ட் ஒரு பொதுவாக சொல்கிற விஷயம் வந்து எல்லோரும் ஒரு ஆவரேஜான லைஃப்பை தான் வாழ்கிறோம், ஆவரேஜான விஷயங்களில் தான் நம்ம இருக்கிறோம், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன தேவைங்கிறாரு? நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இப்ப பெண்களுக்கு எப்படி கை கொடுக்கறது அப்படி கொடுக்கணும், ஆண்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். உடம்புல வந்து பாடி ஆர்டர் சொல்ற உடம்புல வந்து கிளாஸ் கால் வந்துட்டே இருக்கு சார், இம்பார்ட்டன்ட் கால் நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் கிளாஸ் லீவ் ஆயிக்கிறேன் சார் கொஞ்ச நேரத்துக்கு. சரிங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். So புவனேஸ்வரி, பாருங்க இங்க look at this here. Started with basic things on how to shake hands. ரொம்ப பேசிக்கா அடிப்படையில என்ன வந்து வேணுங்கிறது மட்டும் நம்ம பண்ணா போதும். எப்படி கை கொடுக்கறதுல இருந்து ஐ கான்டாக்ட் பாருங்க, how to look somebody in the eyes, எப்படி கண்ணை பார்த்து பேசுறதுல இருந்து கை கொடுக்கறதுல இருந்து ஆண்களுக்கு எப்படி கொடுக்கறது, பெண்களுக்கு எப்படி கை கொடுக்கறது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றது, இந்த பேசிக் விஷயம் நல்லா இருந்தாலே போதும். நம்ம ப்ரொஃபஷனலா அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். How do you introduce yourself? How do you shake hands with a lady as opposed to a man? How do you speak on a phone? What is அந்த ஃபோன் பேசுறப்ப எப்படி பேசணும், டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கப்ப எப்படி பண்ணணும், dining table etiquettes? அதுக்குரிய வரைமுறைகள் இருக்கு, அது எப்படி பண்ணணும். What's telephone etiquettes? When do you use a shrimp fork or a salad fork or வெஜ் சாப்பாடு சாப்பிடுறப்ப எந்த ஃபோர்க்கு, நான்வெஜ் சாப்பாடு சாப்பிடுறப்ப எந்த ஃபோர்க்கு யூஸ் பண்ணணும். People might think I don't require that. இதெல்லாம் தேவையில்லைன்னு நிறைய பேர் நினைக்கலாம். I'm never going to work on those things. I'm doing my father's business. நான் அப்பாவோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம், அப்பா பண்ண மாதிரி நானும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். But you never know. லைஃப்ல எவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறோம்னு நமக்கு தெரியாது. அதே இடத்துல இருக்க போறோமா, எவ்வளவு பேருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, that is the preparation that you make that quantum leap in your careers. அந்த அளவு மேல உயரத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த விஷயம் எல்லாம் நீங்க பார்க்கணும். These are basic things. You have to know that. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். To know how to dress correctly. You have to know if you have body odor. சோ இப்ப எப்படி ட்ரெஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு உடம்புல நாத்தம் வெளியில தெரியாத அளவுக்கு என்ன பண்ணணுங்கிறது. If you don't do these things, இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னா, gentlemen, you will be in an average life. நீங்க வந்து ஒரு சராசரி வாழ்க்கையை தான் வாழுவீங்க. Doing an average job. ஒரு சராசரியான ஒரு வேலையை தான் பண்ணுவீங்க. And living an average life. Having said that, I'm not saying that is wrong. That நீங்க ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். could be your calling. But if you have அதுதான் உங்களுக்கு வேணும்னாக்கா நிச்சயம் நீங்க ஆவரேஜ் லைஃப் வாழலாம், தப்பு இல்ல. passion and if you have a desire to be exceptional, if you have a desire, ஆனா நீங்க பெரிய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழணும், ரொம்ப எக்ஸெப்ஷனலான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா, to be seen apart from the crowd, that this is the bare minimum thing you should do. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னா ரொம்ப அடிப்படையா இது கண்டிப்பா இந்த பேசிக் திங்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். I started with அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப ஒரு 7-8 ஷார்ட்ஸ் நம்ம பண்ணோம், ஒவ்வொரு வெரைட்டியா ஒண்ணு பண்ணோம். எந்த ஷார்ட்ஸ்ல இப்ப இங்கிலீஷ்னாலும் நீங்க ட்ரை பண்ணணும்.
நீங்க அதுலதான் போன இமர்ஷன் நான் சொன்ன பாத்தீங்களா, அதை அப்புறம் இன்னும் ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணு பண்ண முடியும். இந்த இமர்ஷன் டெக்னிக் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ரைட்? லுக் அட் திஸ். I think for youngsters, everybody will have this doubt. No, what am I going to be? What am I going to be? What am I going to be good at? Right? Just don't wait for the opportunity. Just jump in. Whatever opportunity comes in, jump in. Then you will know your limitations and what you're liking. And this I can do all my life. Like always, don't see it as work. See it as a holiday. See it as something which you can do all your life. Then you can keep sailing. You just have to float. That's all. I think for youngsters, everybody will have this doubt. No, what am I going to be? What am I going to be? What am I going to be good at? Right? Just don't wait for the opportunity. Just jump in. Whatever opportunity comes in, jump in. Then you will know your limitations and what you're liking. And this I can do all my life. Like always, don't see it as work. See it as a holiday. See it as something which you can do all your life. Then you can keep sailing. You just have to float. That's all. I think for young. 2 வாட்டி கேட்டீங்க. ஒரு ஐடியா இருக்கா? தோராயமா சொல்லுங்க. அவர் என்ன சூரிய என்ன சொல்றாரு? யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கணும்னா இல்ல ஒரு தோராயமா சொன்னா போதும். அவரு என்ன இன்னொரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணா என்ன நடக்கும்ங்கறாருங்க. என்ன நடக்கும்ங்கறாரு. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி திங்கிங் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன படுதோ ரைட். அவர் பார்க்கலாம். ஐ திங்க் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, youngsters, everybody will have this doubt. எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த சந்தேகம் இருக்கும். No, what am I going to be? What am நான் என்னவாக போறேன்? எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்னவாக போறேன் அப்படிங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். Going to be what am I going to be good at? Right? எதுல நான் வந்து நல்லா இருக்கேன், எதுல சூப்பரா இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். Just don't wait for the opportunity. பொதுவா எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காகவும் ஏதாவது வாய்ப்பு வரும்னு வெயிட் பண்ண வேணாம். வாய்ப்பு வரும்னு வெயிட் பண்ண வேணாம். Just jump in. What என்ன கையில கிடைக்குதோ போயிடுங்க. என்ன கையில கிடைக்குதோ நீங்க வந்து உள்ள போய்க்கலாம். என்ன கையில opportunity comes in, jump in. Then என்ன மாதிரி சந்தர்ப்பம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. Then you will know your limitation. அப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம பண்றது ரைட்டா தப்பா, பண்றது ரைட்டா தட்டா, நமக்கு வந்து இதால பண்ண முடியுமா, நம்மளோட லிமிடேஷன் என்ன, நம்மளோட பிளஸ் பாயிண்ட் என்ன, நம்மளுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு அப்பதான் தெரியும். யுவர் லிமிடேஷன்ஸ். இன்னும் பக்கவான வார்த்தை பாருங்க. யுவர் லிமிடேஷன். you will know your limitations and what you're like. அப்ப நீங்க கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அது பிடிச்சதா பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். பிடிக்கலன்னா விட்டுருங்க. உங்களால பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். பண்ண முடியலன்னா விட்டுருங்க. And this I can do all my life. Like இது வாழ்க்கை ஃபுல்லா இத பண்ண முடியும்னு தோணுச்சு, சந்தோஷமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நிச்சயத்தை சூஸ் பண்ணிக்கீங்க. always don't see it as work, see it as a holiday. அது நீங்க வேலைன்னு நினைச்சிட்டா போச்சு. அத இப்ப நம்ம சொல்ல சந்தோஷமா நினைக்கிறோம். ஜாலியா பண்ணா மட்டும்தான் அந்த வேலையை வாழ்க்கை ஃபுல்லா பண்ண முடியும். ஜாலியா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். See it as something which you can do all your life. எதை வாழ்க்கை ஃபுல்லா உங்களால பண்ண முடியுமோ அந்த வேலையை சூஸ் பண்ணுங்க. Then you can keep sailing. அப்ப நீங்க கடல்ல நீந்தி போயிட்டே இருக்கலாம். உங்க கடல்ல நீங்க நீந்தி போயிட்டே இருக்கலாம். You just have to float. நீங்க கடல்ல நீந்தணும். அங்க வந்து அப்படியே நீச்சல் அடிச்சிருக்கணும். முடியிடக்கூடாது. அது மாதிரி கடலை கடக்கணும்னு பார்க்க கூடாது. ஃப்ளோட் பண்ணா போதும். இப்ப பாருங்க கிளீனா வரும் பாருங்க. That's all. I think for youngsters, everybody will have this doubt. No, what am I going to be? What am I going to be? What am I going to be good at? Right? Just don't wait for the opportunity. Just jump in. Whatever opportunity comes in, jump in. Then you will know your limitations and what you're liking. And this I can do all my life. Like always, don't see it as work. See it as a holiday. See it as something which you can do all your life. Then you can keep sailing. You just have to float. That's all. I think for youngsters. பாத்தீங்களா? இப்ப ஒரு 10 ஷாட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளவுதான் பார்த்திருப்பீங்க. ஈஸியா நீங்க கிராப் பண்ணிடலாம். So 12 minutes to go. No, I hope we can do just one more. If we can do it, all right. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஏதோ போடுங்க. அதான் அவரே போடு. பழைய பிரசிடென்டே போட்டுருவோம். பராக் ஒபாமா. பாருங்க, you can do it. Look at this. நீங்க நான் ஃபர்ஸ்ட் அப்படியே ரன் பண்றேன். நீங்க முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணுங்க. People in the world are the ones who've had the most failures. J.K. Rowling, who wrote Harry Potter, her first Harry Potter book was rejected 12 times before it was finally published. Michael Jordan was cut from his high school basketball team. He lost hundreds of games and missed
thousands of shots during his career, but he once said, I have failed over and over and over again in my life, and that's why I succeed. These people succeeded because they understood that you can't let your failures define you. You have to let your failures teach you. You have to let them show you what to do differently. One more time. Some of the most successful people in the world are the ones who've had the most failures. J.K. Rowling's, who wrote Harry Potter. Her first Harry Potter book was rejected 12 times before it was finally published. Michael Jordan was cut from his high school basketball team. He lost hundreds of games and misses thousands of shots during his career, but he once said, I have failed over and over and over again in my life, and that's why I succeed. These people succeeded because they understood that you can't let your failures define you. You have to let your failures teach you. You have to let them show you what to do differently the next time. Some of the most successful people in the world. எப்படி பாருங்க எத்தனை ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க இந்த வேர்ட்ஸ் எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் வெவ்வேறு ஸ்ட்ரக்சர்ல போடுறாங்க யூ ஹேவ் டு லெட் தம் சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் மைக்கேல் ஜார்டன் சொல்றாரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் அதே மாதிரி ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டரை பத்தி பேசுறாரு யாரு பேசுறா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது ரைட் எவ்வளவு பெரிய எவ்வளவு கீழே இருந்து எவ்வளவு மேல வந்திருக்காரு என்ன அருமையா பேசியிருக்காரு இவர் வந்து விவேகானந்தரை பத்தி பேசியிருக்காரு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் படையணும் அந்த லாங்குவேஜ் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் 4 மணிக்கு காலைல எழுந்திரிச்சு கோல்டு வாட்டர்ல போய் இறங்குற மாதிரி தான் இறங்கிடணும் நீங்க படிக்கணும்னா படிக்கணும் நீங்க கேட்கணும்னா கேட்கணும் எழுதணும்னா எழுதணும் பேசணும்னா பேசணும் அப்படி பண்ணா மட்டும்தான் இமர்ஷன் உள்ள போகும் இப்ப பாத்தீங்களா ஒன் மோர் டைம் Are the ones who've had the most failures. J.K. Rowling's, who wrote Harry Potter. Her first Harry Potter book was rejected 12 times before it was finally published. Michael Jordan was cut from his high school basketball team. He lost hundreds of games and misses thousands of shots during his career, but he once said, I have failed over and over and over again in my life, and that's why I succeed. These people succeeded because they understood that you can't let your failures define you. You have to let your failures teach you. You have to let your failures teach you. Right? You can't let your failures define you. எவ்வளவு clean-ஆ பேசுறாங்க. You have to let them show you what to do differently the next time. Some of the most super. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா ஸ்டைலுமே இப்ப பார்த்திருக்கீங்க ரைட் நீங்க எவ்ரிடே இந்த இமர்ஷன் டெக்னிக்ல இருக்கணும் half an hour படிக்கிறதுக்காக கேட்கறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவுமே நீங்க ஒதுக்கணும் 30 நாள் நீங்க ஒதுக்குங்க எவ்வளவு சூப்பரா போயிட்டு பாருங்க இப்ப மை பி ஹியர் there you go. My mom is 84 years old and she's at home watching. Mom, I just want to ask God. My journey started on a boat. I spent a year in a refugee camp and somehow I ended up here on Hollywood's biggest stage. They say stories like this only happen in the movies. I cannot believe it's happening to me. This is the American dream. Dreams are something you have to believe in. I almost gave up on mine. To all of you out there, please keep your dreams alive. My mom is ஆஸ்கார் இன்வென்ட்லி சொல்றாரு ஆஸ்கார் அந்த மேடையில பேசுறாரு பாருங்க ஆஸ்கார் கையில வச்சுக்கிட்டு இவரும் அந்த பிலீவ் பத்தி தான் பேசுறாரு ரொனால்டோ பேசுற அதே பிலீவ் தான் பேசுறாரு இவரு வேற மாதிரி சொல்றாரு அவங்க அம்மாவுக்கு 84 வயசு வீட்டுல இருந்து இந்த ஆஸ்கார் செரமனியை பாக்குறாங்க அவ அம்மா கிட்ட பேசுறாரு இந்த வின் பண்ணிட்டேன் நானு அப்படின்னு அகதிகள் முகாம்ல இருந்து வெளில வந்தவர் சோ அவர் லைஃப்ல எவ்வளவு தூரம் போயிருக்காரு பாருங்க ஒரு பெரிய டைரக்டர் 84 years old and she's at home watching. Mom, I just want to ask God. My journey started on a boat. I spent a year in a refugee camp and somehow I ended up here on Hollywood's biggest stage. They say stories like this only happen in the movies. I cannot believe it's happening to me. This is the American dream. Dreams are something you have to believe in. I almost
gave up on I almost gave up. Give up, விட்டுட்டேன் பாருங்க. phrasal verb பாத்துமா ended up பார்த்து பாருங்க. Gave up on mine. To all of you out there, please keep your dreams alive. My mom. Wow. Wow, what a way. இது இத்தனைக்கும் 40 செகண்ட் தான். நீங்க இத வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மாதிரி எமோஷன் எங்க கனெக்ட் ஆகுதோ உங்களால கனெக்ட் பண்ண முடியுதோ அதை பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நான் அனுப்புற ஸ்கிரிப்ட் வந்து நீங்க உள்ள போயிட்டு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்றாங்க, இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா இதுவும் வந்துடும். பிகாஸ் தட்ஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஆல் ரைட், ஹியர் யூ கோ. Here you go, big one. My son, his name is Niall. He loves football. And when we got the very first football, he was 4 years old. He was super excited. I still remember we came in the room and he said, "Mom, let's play football." And he kept the ball in my feet. And he said, "Let's kick it." And that day I felt disabled. I said, "I cannot kick the ball." And I was down with the same face. He looked at me and he said, "Well, that's all right. Your legs are not working, but your hands do. Let's play catch the ball." But you know what? That day he made me realize that when you think your glass is half empty, come on, your glass is half full. It's all in here and here. My son, his name is Niall. He loves football. And when we got the very first football, he was 4 years old. He was super excited. I still remember we came in the room and he said, "Mom, let's play football." And he kept the ball in my feet. And he said, "Let's kick it." And that day I felt disabled. I said, "I cannot kick the ball." And I was down with the same face. He looked at me and he said, "Well, that's all right. Your legs are not working, but your hands do. Let's play catch the ball." But you know what? That day he made me realize that when you think your glass is half empty, come on, your glass is half full. It's all in here and here. Wow. கார்த்திக் இதை கேப்சர் பண்ண, இந்த எசன்ஸை கேப்சர் பண்ண முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். அப்படியே இதை கோர்வையா சொல்லிடுங்க. எப்படி சொல்லணுமோ சொல்லுங்க. ஓகே சார். அவங்க பையன் வந்து 4 வயசு ஆகுது. அவருக்கு வந்து ஃபுட்பால்னா ரொம்ப விருப்பமான விளையாட்டு. அவங்க அம்மா கிட்ட வந்து இதை வந்து கிக் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க டேப்லெட் போட்டுட்டு இல்லை என்னால் வந்து இது கிக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது முடியாது. அவங்க டிசேபிள்டு, அவங்க கால் வராத ஒரு பர்சன், டிசேபிள்டா இருக்காங்க, ரொம்ப ஊனமுற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க ஃபேஸ் வந்து கீழே தொங்க போடுறாங்க. அப்போ வந்து அந்த பையன் சொல்றான், இல்லைம்மா உங்க கை 2 கை இருக்கு, ஸோ நீங்க அந்த பாலை வந்து பிடிக்கலாம், கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாஸ், ஒரு என்ன இது சொல்றாங்க, கிளாஸ் அது என்ன சொல்றாங்க, ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல்னு சொல்றாங்க. அது மட்டும் சொல்லுங்க. சூப்பரான பாயிண்ட் அது. அதான் மெயின் பாயிண்ட் அது. அவங்க என்ன அந்த பையன் என்ன சொல்றாரு, இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா வந்து எனக்கு கால் இல்லையேங்கிறாங்க. அவரு பையன் என்ன சொல்றாரு, கை இருக்கு, கையை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு. அப்ப ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருக்குன்னாக்கா, ஐயோ பாதி தண்ணி இல்லையேங்கிறத விட பாதி தண்ணி இருக்குது. அருமை இல்லையா? ரொம்ப பிரமாதமானது. சோ இதுதான் லாஸ்ட் இது இன்னைக்கு பாக்குறது. நான் எல்லாத்தோட லிங்க் எல்லாமே நான் அனுப்புறேன். அருமையா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை எழுதி நீங்க படிச்சு காட்டணும். ஏன் தெரியுங்களா, இது ஒண்ணு சோ டஸ் லெட் தம். எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க வந்து இன்னொரு 10 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணா நான் கைட் பண்றேன், என்ன மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா. பட் இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான பெரிய ஆளுங்க வந்து பேசுனதுதான், அவங்களோட இது பேசுனதுதான். அது வந்து ரொனால்டோவா இருக்கலாம், பராக் ஒபாமாவா இருக்கலாம். ரைட்? ஸோ தெர் ஆர் சோ மெனி பீப்புள் தட் ஹவ் டன் திஸ். இந்த 1 மினிட்டை நான் எடுத்தது காரணம் என்னன்னாக்கா, இந்த ஒரு ஷார்ட்ஸ்ல இது ஒரு கான்செப்ட் நீங்க கத்துக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு 10க்கு மேல பண்ணதுக்கு காரணம் அந்த லென்த்தை குறைச்சது தான். நான் சில இது குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன், பெருசெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஷார்ட்ஸ் வந்து பொதுவா இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறப்ப பொதுவா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஸ்ட்ரென்த் குறைச்சேன். பட் பொதுவா இந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்க தமிழ்ல ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, ரீல்ஸ் பார்ப்பீங்க. பட் நீங்க இங்கிலீஷ்ல அதோட முழு அர்த்தத்தோட நீங்க பாக்குறப்ப ரொம்ப ஃபாஸ்டா உள்ள போயிடும்.
ரொம்ப ஃபாஸ்டா உள்ள போயிடும். ஏன்னா நமக்கு 10 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ பாக்குறதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது, டைமும் இருக்காது, பிளான் பண்ண முடியாது. ஆனா இது பண்ணிடலாம், ரைட்? அது மாதிரி பக்காவான லாங்குவேஜோட அவங்களே சப்டைட்டில் போட்டு ஸ்கிரிப்ட் எழுதுனதை நம்ம ஸ்கிரிப்ட் இது பண்ணி நம்ம படிச்சு காட்டுறப்ப ரொம்ப தெளிவா வந்துடும். நிறைய விஷயம் வரும். இந்த சோல்டர்ஸ்லாம் எப்படி ஹேர்ஸை பிரிச்சாங்கிறது நல்லா தெரியும். இப்படி பேசுவாங்களா அப்படிங்க, டூ ஐ டிட்னு அதை கட் பண்றது இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புறேன் அந்த லிங்க். இந்த 12 என்னமோ இருக்குது, நான் பார்த்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அண்ட் நாளைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். நீங்க வந்து முடிஞ்ச அளவு இந்த 10ல் ஒரு 2-3 பிக் பண்ணி நீங்க வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்புனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இட் வில் பி வெரி நைஸ். Thank you very much. I will see you tomorrow at 8 o'clock. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you.